வேகமா எடுத்துட்டு போ. எவ்வளவு நேரம்? நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி. பனாசா, இதுதான் கடைசி சரக்கா? இப்போ வரைக்கும் அதுதான் திட்டம். அதுக்கப்புறமும் போகலாம், ஆனா பேச்சுவார்த்தையை பொறுத்து தான் சொல்ல முடியும். நீங்க இங்க காத்துட்டு இருக்க நேரத்துல நண்பர்களோட போய் சாப்பிட்டு வரலாமே. அந்த பையன் என்ன டெமி ஹியூமனுக்கு பணம் கொடுக்குறான்? ரொம்ப விசித்திரமா இருக்கு. உன்னோட இந்த சலுகையை நான் பாராட்டுறேன். நாங்கெல்லாம் டெமி ஹியூமன்ஸ்னு உனக்கு தெரியாதா? அது ஏதாவது வித்தியாசத்தை ஏற்படுத்துமா? உங்க எல்லாரையும் காக்க வைக்கிறது நான் தானே. குறைஞ்சபட்சம் என்ன இதையாவது செய்ய விடுங்க. பனாசா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின் வாங்க மாட்டாரு. குயின், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஓ, நிஜமாவா? அப்ப நான் இத கண்டிப்பா ஏத்துக்கிறேன். ஏய், நம்ம ஒன்னா சாப்பிட போறோம். பனாசாவுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாரும் என் பின்னாடி வாங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி பானாசா. இதை நாங்க மறக்கவே மாட்டோம். எங்க கிட்ட எப்போ அன்பா இருக்கிறதுக்கு நன்றி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சந்தோஷமா இருங்க. நயவஞ்சக மனுஷனா இருந்தானே டெமி ஹியூமனா இருந்தானா எல்லாம் ஒண்ணு தானே. யாரு எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பழக முடியாதா என்ன? அது நல்லதா இருக்கும். இந்த தலைநகரத்துல உன்ன மாதிரி நினைக்கிறவங்க வேற யாரும் இல்லையே. என்னது இது? ஏதாவது பிரச்சனையா பனாசா? உண்மையிலேயே நான் எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இப்போ நான் இந்த உலகத்துல இருக்கேன்னு தெரியுது. 198வது மாவீரரை அழைப்பது வெற்றிதான். நான் எங்க இருக்கேன்? கிளைரோடின் மந்திர ராஜ்யத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் மாவீரர் அவர்களே. என்னது? இங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன பார்த்தா மாவீரன் மாதிரி தெரியுதா? ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு வியாபாரி. என் பேரு பனாசா. இருண்ட இராணுவத்திற்கான எங்களது நீண்ட போரில் உதவ நமது பண்டைய பாரம்பரியத்தின்படி மற்ற உலகங்களில் இருந்து நமக்காக இருண்ட இராணுவத்துடன் போர் புரிய நம்பிக்கையுடன் அவர்களை வரவழைக்கிறோம். இருண்ட இராணுவமா? நான் இப்போது உங்கள் திறமைக்கு மதிப்பீடு அளிக்கிறேன். தயவு செஞ்சு உங்க கைகளை இது மேல வைங்க. இப்படி எங்கள் உலகத்திற்கு வரவழைக்கப்பட்ட பிறகு 1ஆம் நிலைக்கு திரும்புவதற்கு ஈடாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எங்கள் கடவுளின் ஆசியை பெறுவார். எந்த ஒரு சாதாரண மனிதனும் வெறும் பயிற்சிகளால் மட்டும் பெற முடியாத சக்திகள் இவை. நாங்கள் இதை தெய்வீக வெளிப்பாடு என்று அழைக்கிறோம். இதான் இந்த உலகத்தோட எழுத்து மொழியா? ஆனா என்னால இத படிக்க முடியுது. அடடே, இதுல தெய்வீக வெளிப்பாடு இல்லையே. இது முற்றிலும் ஒரு சாதாரண மனிதனோட புள்ளி விவரங்கள். அதத்தான் நான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் வெறும் ஒரு வியாபாரி, அவ்வளவுதான். தெய்வீகத்தை வெளிப்படுத்தாம எப்படி இருக்க முடியும்? நாம் தோல்வி அடைந்து விட்டோமா? ஆனாலும் இது ரொம்ப கொடுமையானது. இது உங்களுக்கு இவ்வளவு ஏமாற்றமா இருக்கா? அப்படின்னா நீங்க திரும்ப என்னோட வீட்டுக்கே அனுப்பிடுவீங்களா? புராண நாயகர்களுக்கு இணையான சக்தியை உடைய ஒரு மாவீரர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. ஒரு நிமிஷம். ஓஹோ, அப்படி என்றால் இந்த உலகத்தை காப்பாற்றும் மாவீரனாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா? உண்மையிலே நீங்க மிகப்பெரிய மாவீரன் தான். தெய்வ செய்தி எங்களை காப்பாற்றுங்கள். இது அரசர்கிட்ட உடனடியா சொல்லுங்க. நிச்சயமா. ஏய், ஒரு நிமிஷம். நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க. நில்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. எங்கள் உலகத்தை காப்பாற்ற வந்ததற்காக மிகவும் நன்றி. பார்ப்பதற்கு பொன்னிறமாக இருக்கும் இவனை மாவீரன் என்று அழைக்கிறேன். நான் சொல்றத இங்க யாருமே கேட்க மாட்டாங்க. இதுதான் கிளைரோடோட மந்திர ராஜ்யமா? நான் கேள்விப்பட்டதே இல்லை. உண்மையிலேயே வேற ஒரு உலகத்துல தான் இருக்குமா? எப்படியாவது என்னை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு அவங்க கிட்ட கெஞ்சணும். உள்ள ஏறு.
பொறுமையா? எனக்கே ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி நடக்குது? நீங்கள் வரவழைக்கப்பட்ட வாயில் ஏற்கனவே மூடப்பட்டு விட்டது. அதை மறுபடியும் திறக்கவே முடியாது. என்னது முடியாதா? அப்போ நான் எப்படி வீட்டுக்கு போறது? உங்கள் அசல் உலகத்திற்கு உங்களை அனுப்ப இயலாதது எங்களது துரதிருஷ்டவசமான தோல்வி ஆகிவிட்டது. அப்படியானால் வடக்கே உள்ள டெலவேசா காட்டில் நீங்கள் வசிக்கவும் அங்கே நீங்கள் வாழவும் நாங்கள் உங்களுக்கு சிறப்பு அனுமதி வழங்குகிறோம். இருப்பினும் இதை பற்றி நீங்கள் யாரிடமும் பேசக்கூடாது என்று நாங்கள் தடை விதிக்கிறோம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு இந்த நாட்டை பத்தி எதுவுமே தெரியாது. உங்ககிட்ட பேசினா ஏதாவது தெரியும்னு நினைச்சேன். ஆமா, நீங்க அரசருக்கு ஏதாவது அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கீங்களா? என்னது அடிமை சாசனமா? எங்க ஊர்ல அதெல்லாம் ரொம்ப சகஜம். இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் எல்லாம் மனிதர்களுக்கும் டெமி ஹியூமன்ஸுக்கும் பொதுவானதா இருக்கும். அப்படின்னா நீங்க பயங்கரமான உலகத்துல இருந்து தான் வந்திருக்கீங்க. ஆமா, எங்களோட சம்பளம் அவ்வளவு அதிகம்லாம் கிடையாது. ஆனாலும் நாங்க அடிமைகள்லாம் இல்லை. இந்த நாட்டுல எல்லாரும் எல்லாரையும் சமமா தான் பார்ப்பாங்க. ஐயோ, அப்படியா? என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. நம்ம இப்ப போயிட்டு இருக்கிற டெலவேசா காட்டை பத்தி ஏதாவது உங்களுக்கு? நம்ம பேசினது போதும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க நாம மட்டும்தானே இருக்கோம். அதனால நாம சரி விடுங்க. இவங்க ஏதோ இருண்ட ஒன்றை பத்தி சொன்னாங்க. இவங்களோட உலகம் அவ்வளவு மோசமானதா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாம வந்துட்டோம். டெலவேசா காடு இங்கிருந்து கொஞ்ச தூரம் தான். இது அரசர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இது அடிபாகம் இல்லாத பை தானே? ஆமா, இதுல உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு போதுமான உணவும் பணமும் இருக்கு. இங்க இருண்ட ராணுவம் அச்சுறுத்துறதா ஒரு வதந்தி இருக்கு. என்னது? நான் சொல்றத கேளு. உனக்கு உயிர் மேல பயம் இருந்தா இங்க இருந்து ஓடிட. புரிஞ்சதா? என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.